பேசலாம். மணிகண்டன், நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசியல் பேசப்படக்கூடிய ஒரு இடமா இன்னைக்கு கொடைக்கானல் மாறிடுச்சா? முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பயணத்துக்கு பின்னாடி அரசியல் இருக்குதா? நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின மரியாதைக்குரிய அதிவேத ராம பாண்டியன் வந்து கொடைக்கானல்ல வந்து பாஜக தலைவர் அண்ணாமலையும் முதலமைச்சர் அதே இடத்துல தங்குறத பத்தி ஒரு குறிப்பிட்டு ஒண்ணு சொன்னார். அது நடக்குதா நடக்கலையா எனக்கு தெரியல. ஆனா கொடைக்கானல்ல ஓய்வு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தது போக போறது மாலத்தீவுன்னு கேள்விப்பட்டேன். அதாவது மாலத்தீவுல இருக்கிற அதான் சார் சொல்றேன். மாலத்தீவுல சமீபத்துல ஏற்பட்டிருக்கிற அரசாங்கம் பாத்தீங்கன்னா இந்தியாவோடு ஒரு நல்ல உறவுல இல்ல, இந்தியாவோடு ஒரு பிணக்கை ஏற்படுத்திக்கிட்டு இந்தியாவுக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுத்திருக்கிற ஒரு நாட்டுக்கு அதை இந்த நாட்டினுடைய பிரதமர் குறிப்பால் உணர்த்தி இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அந்த நாட்டுக்கு ஓய்வெடுக்க போறாரு அப்படின்னா அதுல என்ன இந்தியானா அதான் தமிழ்நாடு நாங்க தனியா பிரிப்போம், அடைந்தால் திராவிட நாடு இல்லையா சுடுகாடுன்னு பேசின கட்சியுடைய கருணாநிதியோட மகன் வந்து மாலத்தீவுக்கு போறாருன்னா அதுலதான் அதுக்கு மேல இந்த நாட்டுக்கு எதிரான சதி இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஆனா நியூஸ் பத்திங்க எனக்கு பொதுவா ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டு. பொதுமக்களுடைய பிரச்சனையும் எதிர்கட்சிகளுடைய குரலையும் நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுத்து வெளியிடுவீங்க. அப்படி இருக்கிற நீங்களே ஒரு உண்மைக்கு மாறான தகவலை முதல்வர் என்ன சாதித்து விட்டார், எதற்காக ஓய்வெடுக்க போகிறார் அப்படின்னு கேக்குறீங்க. அது உண்மையாலுமே எனக்கு ரொம்ப இதா இருக்குது. நான் இதுவரை பார்த்த என்னோட 48 வயசுல பார்த்த முதல்வர்களே ஆக சிறந்த கண் துஞ்சாது இந்த மக்களுக்காக பாடுபடக்கூடிய முதல்வர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள். ஆனா அவரை பார்த்து நீங்க எப்படி இப்படி ஒரு கேள்வியை கேக்குறீங்க? 3 வருடமா அவர் உழைத்த உழைப்பின் காரணமா உடல் அயற்சி, மனத்தளர்ச்சி, இதுக்காக ஒரு முதலமைச்சர் ஓய்வெடுக்க போறத ஒரு கொச்சைப்படுத்தி தவறா நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க. 3 வருடத்துல அவர் கண் அயராது என்னென்ன பாடுபட்டார் அப்படிங்கறத மட்டும் நான் சுருக்கமா சொல்றேங்க. பால் விலை எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏத்தி பொதுமக்களுக்கு பால் ஊத்தினாரு, பஸ் கட்டணத்தை விமான கட்டணம் அளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு உயர்த்தினாரு, மின் கட்டணத்தை ஏத்தி எல்லாத்துக்கும் ஷாக் அடிக்க வச்சாரு, சொத்து வரியை ஏத்தி வீடு வச்சிருக்கிறவங்க எல்லாம் நடுத்தருக்கு கொண்டு வந்தாரு, வீட்டு வரியை ஏத்தி எல்லாத்துக்கும் ரோட்ல நிறுத்தினாரு, பத்திரப்பதிவை ஏத்தி முத்திர சாதனை படுத்திருக்கிறாரு. பரந்தூர் மக்களை தமிழ்நாட்டிலேயே ஏதோ பாகிஸ்தானுக்குள்ள இருக்கிற மாதிரி எல்லா பக்கமும் பேரிகார்டர் போட்டு அடிச்சு அவங்க வந்து வீட்டுக்காவல்ல வச்சிருக்கிறாரு. வேங்கை வயல்ல பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான போலீஸ் சொல்ற தமிழ்நாடு போலீஸ் வச்சு கிட்டத்தட்ட 600 நாளா இன்னமும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. அந்த அசிங்கம் நடந்ததை பண்ணவங்க யாரு அப்படிங்கறது கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் அவர் பண்ண சாதனையா அவங்களுக்கு தெரியலீங்களா? 2வது எல்லாத்தோட அற்புதமான சாதனை இந்த மேலமா விவசாயிகள் மீது யாருமே பாசாக்கான்னு இப்படி சொல்லுவாரு. அந்த பாஜக கூட துணியாத விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தை போட்டு ஒரு இவ்வளவு பணி எல்லாம் பண்ணிருக்கிறாருங்க. இது தமிழ்நாட்டுல அவங்க அப்பா காலத்துக்கு அப்புறம் கள்ளச்சாராய சாவே இல்லைங்கிற நிலைமை மாத்தி கள்ளச்சாராய சாகுங்கிற ஒரு சாதனைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறாரு. அவங்க அப்பா காலத்துல வெறும் குட்கா மட்டும் தான் கிடைச்சிக்கிட்டு இருந்ததுங்க. கஷ்டப்பட்டு குட்காவை நீங்க தேடி கண்டுபிடிக்கிற நிலைமையில் இருப்ப இன்னைக்கு மெத்து, எல்டிஎஸ், சூடோ எஃபெட்ரின் அப்படிங்கிற மாதிரி தமிழகத்தை வந்து இன்னைக்கு இந்தியாவின் போதை தலைநகரமா மாத்திருக்கிறாரு. எவ்வளவு பாடுபட்டு இருப்பாரு சார். இதெல்லாம் கொச்சப்படுத்துறீங்களா நீங்க? இந்த சாதனைக்காகத்தான் ஓய்வெடுக்க போயிருக்கிறாரா மணிகண்டன்? ஆமா, இவ்வளவு உழைச்சிருக்காரு. 3 வருடம் இந்த மக்களுக்காக உழைச்சு தமிழகத்தில் இன்னைக்கு போதையில நம்பர் 1 மாத்திருக்கிறாரு. மணல் கொள்ளையில பாத்தீங்கன்னா 2Gக்கு அடுத்து மிகப்பெரிய சாதனையா 4500 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம ஜிஎஸ்டியை ஏமாத்தி இது பண்ணிருக்கிறாரு. வேங்கை வயல் அவலம் இந்த மாதிரி இவ்வளவு சாதனைகள் எல்லாம் பண்ணி திராவிட மாடல் ஆட்சின்னு இவ்வளவு பெரிய சாதனை பண்ணவரு கொஞ்சமாவது ஓய்வு வேண்டாமா? 2வது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவரே சொன்னாரு தூங்கி எந்திரிச்சா என்ன வம்ப இழுப்பீங்களோ அப்படிங்கிற நான் கவலையில இருக்கிறேன்னு ஒரு முதலமைச்சர் சொல்றாரு. அதான் வேடிக்கையா சொல்லுவாங்க, முதலமைச்சர் நிம்மதியாக தூங்கி தொண்டர்களும் நிம்மதியாக தூங்கினால் அது அதிமுக ஆட்சி, ஆனா யாருமே நிம்மதியா தூங்க முடியல அப்படின்னா திமுக ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்லி நீங்க சொல்ற லாஜிக் புள்ளி புரியுது. முதலமைச்சர் ஸ்டாலின் கவலையா இருக்கிறாரு, தூங்கி எந்திரிச்சா என்ன நடக்குமோன்னு தெரியலன்ற பதட்டத்துல அவர் கொடைக்கானல் போயிட்டாரு. தமிழ்நாட்டு மக்கள் எங்க போவாங்கன்ற கேள்வி வரும் இல்லையா? அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாருன்னா ஆக சிறந்த திராவிட ஆட்சி. ஏன்னா அதான் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவங்க வானை ஏறி வைகுண்டம் போறங்கிற மாதிரி தமிழ்நாடு சந்தி சிரிக்குது. அவங்க தகப்பன் சாதனை கருணாநிதியோட சாதனையை மிஞ்சின ஒரு வேதனையான ஆட்சியை கொடுக்குறான். ஆனா அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஆக மிகச்சிறந்த திராவிட மாடல் ஆட்சியை நாம கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்ப என்னங்கிறாரு, உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் இந்தியாவை காக்க அப்படிங்கிறாரு. எனக்கு என்னன்னா முதலமைச்சர் அவர்களே, இந்த பாசிச பாசகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த வேண்டும் என்றால் தயவு செய்து உங்கள் ஓய்வு நேரத்தை குறைத்து விட்டு நீங்க வடநாட்டுல போய் உங்களால் சொல்லப்பட்ட அந்த கோமூத்திர மாநிலங்கள் அப்படின்னு சொல்ற இந்த ராஜஸ்தான், மத்திய பிரதேச, பீகார், ஒரிசா
மேற்கு வங்க மாதிரி இடத்துல போய் இந்த இதை வந்து நாங்க வேரடி மண்ணோடு கொசு டெங்கு மாதிரி இந்து மதத்தை சனாதனத்தை அழிப்போம் அப்படின்னு பேசி இந்த பாசகவை நீங்க வேரடி மண்ணோட நீங்க இது பண்ணோம், அதுக்கப்புறம் நீங்க ஓய்வு எடுக்கலாம்னு என்னுடைய அன்பான வேண்டுகோளுங்க. பேசலாம்.